ராஜ். உங்க வயசு 75. நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க? எந்த வருஷம் பிறந்தீங்க? இந்த ஊர்லயே பொண்ணு இந்த வரைக்கும் வந்தேன். 57 பொண்ணேன். 57. சரி சரி. உங்க மனைவி அவங்க பேரு? அவங்க பேர் மல்லிகா. மல்லிகா. அவங்க எந்த வருஷம் பிறந்தாங்க? எந்த ஊர்ல பிறந்தாங்க? தெரியுமா? அவங்க எந்த ஊர், அவங்க எந்த வயசுல? ஆனா அதுக்கு இப்போ வந்து 50 வயசு நடக்குது. 50 வயசு நடக்குது. சரி சரி. ஓகே. உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க. உங்க கூட பிறந்தவங்களை பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா பேர் ஏகாம்பரம், எங்க அம்மா பேர் தனபாக்கியம், என் அண்ணன் பேர் நரசிம்மன், என் அக்கா பேர் வள்ளிமா, நான், என் பிள்ளைங்க வந்து 3 பேர். 3 பசங்க உங்களுக்கு. சரி சரி. உங்க மனைவி நீங்க எப்போ முதல்ல பார்த்தீங்க? நீங்க முதல்ல எங்க பார்த்தீங்க? பொண்ணு பார்க்க தான் போனோம். அப்பா அம்மா பார்த்து தான் பொண்ணு பார்த்தேன். ஆமா ஆமா ஆமா. சரி. ஓகே ஓகே ஓகே. உங்க மனைவி கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னது உங்களுக்கு? என் மனைவியா நல்லா பிடிக்கும். நல்லா சமைப்பாங்களா? நல்லா செய்யும். சரி. உங்களை எப்படி பார்த்துப்பாங்க? நல்லா பார்த்துக்குவாங்க. சரி சரி. இப்போ எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் கிடையாது. சூப்பர். இப்போ உங்க 2 பேருக்கும் நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். சில ஆசைகள் வந்து நிறைவேறி இருக்கும், சில ஆசைகள் வந்து நிறைவேறி இருக்காது. அந்த மாதிரி எந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறாம ஒரு ஆசை? எனக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தை, பழக்க வழக்கத்து, சாப்பாட்டு வேற, மீதி எந்த இதுவும் எனக்கு கிடையாது. எந்த ஆசையும் கிடையாது. எல்லா ஆசையும் நிறைவேறிடுச்சு. ஓகே. உங்க பசங்களை பத்தி சொல்லுங்க. எத்தனை பசங்க? என்ன படிக்கிறாங்க? பெரிய பெரிய பொண்ணு சுதா, முதல் பொண்ணு தான். 2வது விக்ரமாதித்தன், 3வது பஞ்சாச்சாரம். சரி. அவங்களாம் என்ன படிச்சிருக்காங்க? என்ன வேலை செய்யறாங்க? ஒருத்தன் வந்து 12வது படிச்சிருக்கான். அது 2 பேரும் 12வது தான். வந்து கம்பெனியில் வேலை செய்கிறாங்க 2 பேரும். என் குழந்தை வந்து 12 முடிச்சுட்டு ஒரு கடை வச்சுக்குது. 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? இல்லை, சின்ன வந்து இப்போ தான் கல்யாணம் ஆரம்பிச்சிங்க. ஓ சரி சரி. தை மாதத்தில் பண்ண போகிறேன். தை மாதம் கல்யாணம். சரி. ஓகே. உங்களுக்கு பேரம் பேத்திலாம் இருக்காங்களா? எனக்கு பேரம் பேத்திலாம் இருக்காங்க. இருக்காங்க. சரி. இது வரைக்கும் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு? ஞாபகம் இல்லை உங்களுக்கு? உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னா எந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவீங்க நீங்க? எந்த சம்பவத்தை நான் சொல்லுச்சு? இல்லை, ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் இருக்கும்ல. எல்லாருக்குமே ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கும், இது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி உங்க மறக்க முடியாது எங்க வீட்டுல கொண்டு தான் நான் மறக்க முடியாது இருப்பேன். உங்க ஒய்ஃப், மனைவி, வேற எதுவும் கிடையாது, பசங்க கிடையாது, தானா? அந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்க. ஓகே. நீங்க இப்போ ஊருங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. எல்லா ஊருக்கும் போயிருக்கீங்களா? எங்கன்னா போவேன். எங்கன்னா ஒரு நாளைக்கு போவேன். என் பொண்ணு வீட்டுக்கு போவேன். எங்க அண்ணன் பொண்ணு. இல்ல, நான் சொல்றது வெளியூர் அந்த மாதிரி. நான் வெளியூர் தான். என் அண்ணன் வீட்டுக்கு போவேன். என் அண்ணன் பொண்ணை கொடுத்துக்கிறேன், அங்கே போவேன். சரி. வேற எப்படி எங்கள் மாமியார் வீட்டுக்கு போவேன். அவ்வளோதான். வேற எப்படி நான் எங்கே போகிறதுக்கு? சரி. இந்த ஊருக்கு போகணும்னு ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஊர் இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. அங்கதான் போவேன் குழந்தை வீட்டுக்கு. வைக்கிறாரு. சரி. உங்க பேரன் பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல போறேன்? இல்ல, இப்போ நீங்க தாத்தாவா ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? கூப்பிட்டோன்னா அவளை அன்பா விடுறா. ஒரு 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பிள்ளைக்கு வந்து 2 ஒருத்தருக்கு 5, அம்மாவனுக்கு ஐயா, பொண்ணு வந்து 3 வயசு. 3 வயசு இருக்குல்ல? 3 வயசு குழந்தைங்க அதுங்க. என் பிள்ளைக்கு போட்டது. சரி சரி சரி. இப்போ உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்குறோம், ஓகேங்களா? ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கொடுக்குறோம். உங்களுக்கு எது வேணும் நீங்க இது பண்ணுவீங்க? எனக்கு பணம் வேண்டாம். அன்பு இருந்தா போதும். அன்பு, அன்பு என்னைக்குமே நிலைக்கும். நிலைக்கும். பணம் உன்னாண்டு இருக்கு, போயினே இருக்கும். அப்ப நீங்க பார்த்து சம்பாதித்தான் பணம். அன்புன்றது வந்து கடைசி வரையும் இருக்கும், மண்ணில் போற வரையும் இருக்கும் அந்த அன்புன்றது. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? அவங்க சொல்றது தான் நானு. அவங்க என்ன சொல்றாங்க நான் சொல்றது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு நம்ம கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு இல்லை, அதுக்கு போது இது பண்ண அதில் நான் இருக்கிறேன். இப்போ உட்காந்து கிடக்குறேன். போடுவோம் அவங்க தான். உங்களுக்கு எந்த குறையும் இல்லையா? குறையும் கிடையாதுமா. ஓகே. இது வரைக்கும் நீங்க ரொம்ப ஒத்துழைப்பு, ரொம்ப நன்றி. எந்த குறையும் கிடையாதுமா.